ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் திவாகர். ஓகேங்களா? இப்போ டாக்டர் திவாகர்ல பிக் பாஸ் திவாகர் தகுதியே இல்லாதவன் ஒருத்தனை உள்ள கூட்டு வந்துக்கிட்டு தகுதியை பற்றிலாம் உள்ள பேசிட்டு இருந்தா அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தகுதியே இல்லாதவனெல்லாம் ஒரு ஷோவுக்கு கூட்டு வந்து அவன்லாம் உள்ள தகுதியை பற்றி பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அதாவது வந்து ஜாதி அப்படின்னு சொன்ன ஒன்று கையில் பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். அதாவது இங்க ஒரு பிக் பாஸ் ஷோன்னு சொல்றவங்க வந்து ஸ்டார்ட்டிங்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள உள்ள தூக்கி போடுவாங்க. பார்க்குறக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு சினிமாவுல வந்து ஃபீல்ட் அவுட் ஆனவங்கள உள்ள தூக்கி போடுவாங்க. இல்லன்னா ஏதாவது நம்ம தெரிஞ்ச மூஞ்சி உள்ள இருக்கும். இல்லன்னா ஒரு சில பேர் நம்ம பிடிச்ச மூஞ்சி உள்ள இருக்கும். அதனால நம்ம பார்க்குறக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆனா நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுவரைக்கும் நடந்த 8 சீசன்ல 8 சீசனோட இந்த சீசன், அதாவது சீசன் 9ல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு கப் வாங்குறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஆட்கள் தான் உள்ள இருக்காங்க. ஏதோ 1, 2 பேர் ஏதோ தத்தி புத்தி ஏதோ உள்ள வந்துட்டு இருக்காங்களே தவிர, மத்தபடி யாருமே யாருமே உள்ள இருக்கவங்க ஒரு தகுதி இல்லன்னா இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ற அளவுக்கு யாருமே இங்க உள்ள இல்ல. பட் அதே ரேஞ்ச்ல இருக்கிறது தான் இந்த திவாகர். திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இதே லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிபி முத்து. அவரு என்ன பண்ணாருன்னு தெரியாது. பட் அவரையும் ஷோக்குள்ள கொண்டு வந்தாங்க. பட் அவர் வெளியே போயிட்டாரு. அதே மாரி தான் இவரும். ஓகேங்களா? இவரு கொஞ்ச நாள் டிராவல் உள்ள பண்ணாரு. பட் இவரால என்னன்னா, இந்த தகுதிய வச்சு உள்ள பேசிட்டு இருந்தாரு. அத ஜாதி பார்க்குறான்னு உள்ள வந்துச்சு. ஏற்கனவே இவரு ஒரு ஜாதி பார்க்குறான்னு சொல்லிட்டு தான் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. பட் அந்த ஷோக்குள்ள உள்ள கொண்டு வந்து, இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் இதுக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த பிக் பாஸ்க்குள்ள. பட் இந்த ஒரு தகுதியே இல்லாதவர்லாம் உள்ள கூட்டு வந்துட்டு, அவங்கள வச்சு ஒரு ஷோ நடத்துறதெல்லாம் வந்து இது எப்படின்னு எனக்கு புரியல. ஒரு ட்ரெண்டிங்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்து நீங்க ஒரு ஷோ நடத்துறீங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த ஷோவோட ரியாலிட்டி கெட்டு போகுது, அதே மாரி அந்த ஷோவோட மதிப்பு எந்த அளவுக்கு கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த சீசன் இதுவரைக்கும் நடந்த 8 சீசனோட இந்த சீசன் படு மோசமா இருக்கு. அதோட நெறைய கான்ட்ரோவர்சி. அது போக வந்து எப்படி சொல்றது? ஒரு மதிப்பே இல்லாத மாரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பிக் பாஸ் அடிபட ஆரம்பிச்சுரும். இதே தான் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சொல்லணும்னா என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆ எத கேட்கணுமோ அத கேட்க மாட்டாரு. கே கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டுட்டு போயிருவாரு. அதனால அவர பத்தி இங்க பேசுறதுக்கு தனி வீடியோவே போடலாம். அத அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இந்த திவாகர் ஓகேங்களா? இந்த திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. இந்த சொசைட்டிக்கு என்ன சொன்னாருன்னு யாருக்கும் தெரியாது. இல்ல சினிமாவுல நடிச்சிருக்காரா? அதுவும் தெரியாது. இப்படி பல கொஸ்டின் அவர் மேல இருக்குது. இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு வன்மம், அது போக இந்த ரீல்ஸ் பைத்தியம்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது. தன்னை ஒரு புலித்தின்னு நினைக்கிறது. அதாவது தன்னை ஒரு ஹீரோவா நினைக்கிறது இது. அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தற்பெருமை பேசுறது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி நெறைய சொல்லிட்டே போலாம். அவரோட கேரக்டர் இதே எப்படி தெரியுமா இருக்கு? அதெல்லாம் வந்து இவன வந்து நெறைய பேர் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இவன்லாம் பைத்தியமே கிடையாது. தெளிவான பைத்தியம்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான். பைத்தியம் மாரி நடிக்கிறது. நம்ம இப்படி இருந்தா தான் நம்மள வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான பைத்தியமா இருக்கானே தவிர, இங்க யாரும் அவன் வந்து தெளிவில்லாத பைத்தியம் கிடையாது. அவன் ஒரு தெளிவான பைத்தியம். மத்தபடி அவன் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, அவன் தெளிவா தான் இருக்கான். நம்மள தான் பைத்தியமாக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டு வச்சு இன்டர்வியூ சேனல் வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்லையாடா? உங்க மீடியா தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தான். அதே மீடியாக்குள்ள திரும்ப கூட்டி பிக் பாஸ்ன்னு ஷோக்குள்ள தள்ளுறீங்க. அவன் வெளிய வந்ததுக்கப்புறம் அவன கூட்டு வச்சுட்டு இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கிறீங்க. ஏன்டா யார கூப்பிட்டு, யார என்ன பண்ணணும் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. எவ்வளோ இந்த மீடியாவ எவ்வளோ கிழிச்சாலும் இவனுங்களுக்கு வந்து ஒரு புத்தின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எவ்வளவோ நல்லது செஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள கூட்டு வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்க மாட்டானுங்க. ஒரு ஆர்மி, ஒரு போலீஸ் ஆஃபீசர் யாராவது ஏதோ பெரிய சாதிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. 2வது வந்து ஸ்போர்ட்ஸ்ல நெறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அவங்கள கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்க மாட்டானுங்க. இந்த மாரி தற்கூரி நாய்கள கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் நெறைய பேர் இருக்கிறானுங்க. இந்த கலாட்டா சேனல் வேணாம் எதுக்கு நேம சொல்லிக்கிட்டேன். இன்னொன்னு இந்த உடன்கட்டை ஏறுற ஒரு ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். பின்கட்டைன்னு நெனைக்கிறேன். அவன் ஒருத்தன் ஒண்ணு. இந்த மாரி ஒரு சில பேர் நெறைய பேர் தற்குறிகள் இருக்கிறானுங்க. அவனுங்களும் சேர்ந்த தற்குறிகள் தான். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அவனுங்கலாம் இருக்க போய் தான் இவனுங்களுக்குலாம் ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு இவன பத்தி பேசுறியேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தான் எனக்கு டைம் கிடைச்சது. அதனால தான் அவன பத்தி பேசுறதுக்கு முடிஞ்சது. பட் இன்னும் நெறைய பேச வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.